மாணவர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். கெமிஸ்ட்ரி ஈஸி தான், படிக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெர்னர்ஸ் தியரி. வெர்னர்ஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அதை புக்கில் 5 பாயிண்ட்டாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே 5 பாயிண்ட்டை அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸோட இங்கே நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட் 2 types ஆஃப் வேலன்ஸ், நேம்லி ப்ரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ். இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய 2 எக்ஸாம்பிளையும் பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது, இதில் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது. இந்த 2 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ப்ரைமரி வேலன்ஸ் செகண்டரி வேலன்ஸ் எதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இந்த 2 Cl தான் ப்ரைமரி வேலன்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கக்கூடிய குரூப் ஆர் ஆட்டம்ஸ், அதுதான் ப்ரைமரி வேலன்ஸ். இன்சைட் த குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் விச் ஆர் பவுண்ட் டைரக்ட்லி டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் கால்ட் செகண்டரி வேலன்ஸ். அதாவது இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ங்கிறது கோபால்ட், அதாவது எலிமெண்ட். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டுங்கிறது CO. இந்த எலிமெண்ட்டு இது கூட 5 அமோனியாவும் ஒரு Clலும் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் செகண்டரி வேலன்ஸ். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹியர் கோபால்ட் எக்ஸிபிட் போத் ப்ரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ். இது ப்ரைமரி வேலன்ஸ், இது ரெண்டும் செகண்டரி வேலன்ஸ். இது கோபால்ட்டுக்கு இந்த ரெண்டும் இருக்குதுன்னு சொல்கிறது. இந்த காம்பவுண்டில் பாருங்கள், ஹியர் நிக்கல் எக்ஸிபிட் செகண்டரி வேலன்ஸ் ஒன்லி, அதாவது இந்த 4 கார்பனைல் டைரக்ட்லி நிக்கலோட கனெக்ட் ஆகிருக்கு. இது இன்சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்குது, இது செகண்டரி வேலன்ஸ். அதனால் நிக்கல் எக்ஸிபிட் செகண்டரி வேலன்ஸ் ஒன்லி. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அவுட் சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் எதுவுமே இல்லை. தட் மீன்ஸ் இதில் ப்ரைமரி வேலன்ஸ் இல்லை. அப்போது எல்லா எலிமெண்ட்டுமே ப்ரைமரியும் செகண்டரி வேலன்ஸும் ரெண்டையுமே காட்டாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் எக்ஸிபிட் 2 types ஆஃப் வேலன்ஸ். இங்கே ஆல் த எலிமெண்ட்டுன்னு கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் செகண்டரி வேலன்ஸ் மட்டும் இருக்குது, இந்த எக்ஸாம்பிளில் ப்ரைமரியும் இருக்குது செகண்டரியும் இருக்குது. அதனால தான் இந்த வேர்டு மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் எக்ஸிபிட் போத் வேலன்சிஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ கிளியராக இருக்கா? செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே அடிஷ்னல் பாயிண்ட், ப்ரைமரி வேலன்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாக்ஸில் 3 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 3 கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் IUPAC நேம் எழுதியிருக்கேன். இந்த நேமில் ப்ரைமரி வேலன்ஸோட நேமுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு காம்பவுண்டில் ப்ரைமரி வேலன்ஸுங்கிறது என்ன, அவுட் சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய 2 Cl. இந்த 2 Clக்கு நான் இங்கே நேமில் டைக்ளோரைடுன்னு கொடுக்கல, வெறுமனே குளோரைடு தான் கொடுத்துருக்கேன். ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னாக்கா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் இனஃப். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில் போதும் how many number ஆஃப் குளோரைடு இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு. அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரைமரி வேலன்ஸ், அதாவது இந்த 2 Clங்கிறது இஸ் ரெஃபர்டு ஆஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த 2 Cl இருக்குங்கிறத நேமில் சொல்லணும் அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் 2 எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் 4 பொட்டாசியம் இருக்குது ஆஸ் ஏ ப்ரைமரி வேலன்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறது ப்ரைமரி வேலன்ஸ். 4 பொட்டாசியம் இருக்குது, ஆனால் நான் இங்கே நேமில் 4 பொட்டாசியத்தை நான் ஸ்பெசிஃபை பண்ணலை, அதாவது டெட்ரா பொட்டாசியம் நான் சொல்லலை, வெறுமனே பொட்டாசியம் தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படி நேமில் டெட்ரான்னு சொல்லாமல் ஹவு டு வி நோ தெர் ஆர் 4 பொட்டாசியம் ஆட்டம் இந்த காம்பவுண்ட்? நமக்கு எப்படி தெரியும் 4 பொட்டாசியம் இருக்குன்ட்டு? அதாவது இந்த Feக்கு மேலே இருக்கக்கூடிய +2க்குள்ள தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் அயான். அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். திஸ் டேட்டா இஸ் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் how many number ஆஃப் ப்ரைமரி வேலன்ஸ் இஸ் ப்ரெசன்ட். அதே மாதிரி இங்கேயும் 3 பொட்டாசியம் இருக்குது. இந்த நேமில் நான் ட்ரை பொட்டாசியம் சொல்ல, வெறுமனே பொட்டாசியம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நேமில் ஃபெரேட் 3ங்கிற வேர்டு இருக்குது. அந்த ஃபெரேட் 3ங்கிற டீட்டெயில் தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். திஸ் இஸ் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் how many number ஆஃப் பொட்டாசியம் இஸ் ப்ரெசன்ட். அந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டு இன்னொருத்தர படிங்க. ப்ரைமரி வேலன்ஸ், அதாவது இதில் 2 Cl இருக்குது, இதில் 4 பொட்டாசியம் இருக்குது, இதில் 3 பொட்டாசியம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் referred as oxidation state of the central metal ion. இப்போ கிளியராக இருக்கா? செகண்டரி வேலன்ஸ் referred as coordination number of the central metal ion. இதில் செகண்டரி வேலன்ஸுங்கிறது என்ன?
inside the coordination sphere the groups are atoms which are bound directly to the central metal ion. அதான் செகண்டரி வேலன்ஸ். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் 5 அமோனியா ஒரு சிஎல் இதெல்லாம் செகண்டரி வேலன்ஸ். இதில் 6 சயனைடு இதுதான் செகண்டரி வேலன்ஸ். இந்த காம்பவுண்டில் 6 சயனைடு இதுதான் செகண்டரி வேலன்ஸ். இதெல்லாம் வந்து ரெஃபர்ட் ஆஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர். இந்த 6 சயனைடு இருக்கு இல்லையா, இதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். இதில் 6 சயனைடு இருக்குல்ல, கோஆர்டினேஷன் நம்பர் தான் 6. இதில் 5 அமோனியா ஒரு சிஎல் இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்டரி வேலன்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த CO3+ உடைய செகண்டரி வேலன்ஸுங்கிறது 6, அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதே மாதிரி Fe2+ உடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. இந்த Fe3+ உடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ வெர்னர் தியரியுடைய செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். Primary valence of the central metal ion is positive in most of the cases and is 0 in certain cases. இது புரியணும்னா பிரைமரி வேலன்ஸுக்கு பதிலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு படிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். இப்போ படித்து காட்டுறேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். இந்த இருக்குது பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ். இந்த +3ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் 0. அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் 0 இன் சர்டன் கேசஸ்ன்ட்டு. கிளியராக இருக்கா? அடுத்தது ப்ரைமரி வேலன்ஸ், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ். இந்த இருக்குது. அண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான். இந்த இருக்குது பார் நெகட்டிவ் அயான். இந்த 3 ப்ளஸ்ஸு இந்த 3 மைனஸை நியூட்ரலைஸ் பண்ணுது. கிளியராக இருக்கா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட். செகண்டரி வேலன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான் ஆர் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் திஸ். இப்போது இந்த காம்ப்ளெக்ஸை பாருங்கள். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே என்ன இருக்குது? ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் which are directly bound with the central metal ion are called secondary valence. அந்த செகண்டரி வேலன்ஸோடைய சார்ஜ் என்னவாக இருக்கும்? நெகட்டிவ் அயானாக இருக்கலாம், இந்த இருக்குது. நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம், இங்கே இருக்குது. ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ், இந்த ரெண்டும் காம்பினேஷனாக கூட இருக்கலாம். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் 6. அதாவது இங்கே ஒரு குளோரைடு இருக்குது, 5 அமோனியா இருக்குது. டோட்டலாக 6 ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் டைரக்ட்லி பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான். அதுதான் செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் 6ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 6 லிங்க் இருக்குங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த 6 லிங்க்கில் 5 வந்து நியூட்ரல் அமோனியா மாலிகுலையும் 1 வந்து நெகட்டிவ் அயானும் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளியராக இருக்கா? இதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டால் இன்னும் தெளிவாக புரியும். இப்போ வெர்னர் தியரியோட 4th பாயிண்ட்டை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. CONH3 6 டைம்ஸ் Cl3. இந்த COங்கிற கோபால்ட்டும் NH3 6 டைம்ஸ், அதாவது அமோனியா 6 அமோனியாவும் என்க்ளோஸ்ட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த 3 Cl வந்து அவுட் சைடு கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்குது. இதை அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரில் காட்டுறோம். இந்த கோபால்ட்டு இங்கே இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு பேர். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி 2 டைப் ஆஃப் ஸ்பியர் இருக்குது. ஒன்று வந்து இன்னர் ஸ்பியர், அதுக்கு இன்னொரு பேர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். இன்னொன்று அவுட்டர் ஸ்பியர். அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் இது அப்படியே கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் என்ன இருக்குது? ஃபார்முலாவில் 6 அமோனியாவும் கோபால்ட்டும் இருக்கா? அதான் இங்கே இருக்குது. இந்த கோபால்ட்டும் இந்த 6 அமோனியாவும் இருக்குது, பார்த்தீங்களா? இது அப்படியே இன்னர் ஸ்பியர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து செகண்டரி வேலன்ஸ். அடுத்தது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் என்ன இருக்குது? 3 Cl இருக்கா? 1 2 3 Cl இருக்குது. இந்த 3 Clம் அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது, அதாவது ப்ரைமரி வேலன்ஸ். இதுக்கு பேர் ப்ரைமரி வேலன்ஸ், இதுக்கு பேர் செகண்டரி வேலன்ஸ். ஸோ ப்ரைமரி வேலன்ஸில் என்ன இருக்குது? 3 Cl இருக்குது. இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 3 Cl இருக்குது. இந்த 3 Clம் ப்ரைமரி வேலன்ஸில், அதாவது அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது. இந்த அவுட்டர் ஸ்பியர் எங்கே இருக்குது? வெரி ஃபார் ஃப்ரம் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதனால் இட் இஸ் லூஸ்லி பவுண்டு. இது இந்த 3 Clம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட லூஸ்லி பவுண்டு. அதனால் இட் அண்டர்கோ அயனைசேஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சூட்டபிள் சால்வெண்ட். வேராஸ் இந்த 6 அமோனியா இருக்குல்ல, அந்த 6 அமோனியாவும் ஆர் க்ளோஸ்லி ஸ்ட்ராங்லி பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதனால் இட் டஸ் நாட் அண்டர்கோ அயனைசேஷன். கிளியரா? இன்னர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் அயனைசேஷன் ஆகாது. அவுட்டர் ஸ்பியரில் இருக்க குரூப் வந்து அயனைசேஷன் ஆகும். புரியுதா? இதுதான் 4வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 4ல் ப்ரைமரி வேலன்ஸ்னால் என்ன, செகண்டரி வேலன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ப்ரெசென்ட் இன் அவுட்டர் ஸ்பியர் ஆர் கால்டு ப்ரைமரி வேலன்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் இன்னர் ஸ்பியர் ஆர் கால்டு செகண்டரி வேலன்ஸ்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னா,
ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். பிரைமரி வேலன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். வேற செகண்டரி வேலன்ஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் டைரக்ஷனல் இன் நேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்டர் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் அதோட ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி பாருங்கள். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்குது. என்ன அர்த்தம்? அதுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கே இருக்குது. there are 6 ligands are coordinated. கோஆர்டினேஷன் லிங்க் இங்கே 6 கோஆர்டினேஷன் லிங்க் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. இந்த மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் அதோட ஜாமெட்ரி என்னது? ஆக்டாஹெட்ரல். எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ். இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4, the geometry is either tetrahedral or square planar சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நான் ஜாமெட்ரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பிளானருக்கு இந்த மாதிரி ஜாமெட்ரி, ஆக்டாஹெட்ரலுக்கு இந்த ஜாமெட்ரி. இந்த ரெண்டுலேயுமே கோஆர்டினேஷன் நம்பர் 4, அதாவது 4 லிங்க் ஃபார்ம் ஆகிருக்கு பிட்வீன் லிகாண்ட் அண்ட் சென்டர் மெட்டல் ஆட்டம். இங்கேயும் அப்படி தான் 4 லிங்க் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் 4, இதுவும் கோஆர்டினேஷன் நம்பர் 4. இதோட ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளானர், இதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது? இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4, the geometry will be either this or that. If coordination number is 6, the geometry become octahedral. இந்த 3 ஜாமெட்ரியும் நான் உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸாமில் இதை நீங்கள் ட்ரா பண்ண அவசியம் இல்லை. இப்போ பாயிண்ட் நம்பர் 5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல் த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் 1க்கு 2 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்டை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் வெர்னர் தியரி வித்தவுட் எனி ப்ராப்ளம். கிளியராக இருக்கா? மாணவர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.